கல்வி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. குறள் உத்தரவேதம் திருவள்ளுவரினம் நாயனார். விளக்கம்: தோண்டும் ஆழத்தின் அளவிற்கு மணல் கிணற்றில் நீர் ஊறும். அதுபோல மனிதர்களுக்கு கற்க வேண்டியதை கற்கின்ற அளவிற்கு அறிவு ஊறும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அறிவும் அளவும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் மணல் கிணற்றில் நீர் ஊறும், அதுபோல பின்வரும் நூல்களில் மெய்யறிவு ஊறும் என்பது பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பாருங்க, தமிழ் இலக்கியம் சங்க இலக்கிய நூல்கள் எது? அகத்தியம், தொல்காப்பியம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்கள் எது? 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில் என்னென்ன நூல் இருக்கு? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். அடுத்தது 10 பாட்டு நூல்கள்னா எது? திருமுருகாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 14 மேற்கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு. அடுத்தது எது? 14 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை.